ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில். என்னோடய பழைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் மூடி வந்து ஏர் டைட்டாகவே இருக்காது. அதனால் சரி அதில் வந்து எறும்புலாம் நிறைய போணுச்சு. எந்த ஒரு திங்ஸுமே வைக்க முடியல. சரி அதனால் ஆன்லைனில் பார்க்கும்போது, ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ரிவ்யூஸ்லாம் இந்த பாக்ஸுக்கு இந்த கண்டெய்னருக்கு வந்து நல்லா இருந்துச்சு. சரி அதனால் வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டுட்டு ரிவ்யூ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேயுமே வந்து எறும்பு போகுது. பழைய இது வந்து பார்த்திங்கனாக்கா எறும்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து மாற்றினேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இதுலேயுமே வந்து எறும்பு போகுது. ஏன் நான் என்ன நினச்சேன்னாக்கா, இது 2 பக்கமும் லாக் கொடுத்துருக்காங்க. அதனால் சரி எறும்பு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயுமே எறும்பு போகுது. வேறு வழியில் வாங்கியாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இது எப்படியும் வந்து இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.